திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவா நல்ல குரல் கொடுத்து உழைச்சிட்டு இருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்க, சிஸ்டம் கெட்டு போயிருக்க, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். இப்ப நாங்க கடந்த 6 ஆண்டுகளா மிகச்சிறந்த ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என் மண்ணுக்கு மக்களுக்குமா உண்மை நேர்மையுமா கொண்டு போயிட்டு வரோம். இதை பெரிய அளவு காட்சி ஊடகங்களோ எங்களை கொண்டு போய் சேர்க்கல. அப்ப அந்த சூழல்ல சமூக ஊடகங்களா இருக்க வலைத்தளங்கள், குறிப்பாக வலையொலியா இருக்கிற யூடியூப், இப்ப இதுல தான் அதுவும் துண்டு துண்டு காணொலிகளா தான் அது கொண்டு போகுது. அப்ப அதை மதிப்புமிக்க இவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் அதை கவனிச்சிருக்கிறாரு. அதை பார்த்து அந்த கருத்தை தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில பதிவு செய்ததன் மூலமா இப்ப நீங்க இதை கேக்குறீங்க பாருங்க என்கிட்ட. இப்ப பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள்கிட்ட இப்ப இது ஒரு நல்ல கருத்து, இந்த கருத்தை கவனிக்கணுங்கிற ஒரு ஒரு இதை பதிவு செய்யறாரு. அப்ப அது அதை நான் அந்த மாதிரி அவர் இந்த செயலை நான் வியக்கிறேன். அவர் இதுக்குள்ள போய் இதெல்லாம் கவனிச்சு பார்த்திருக்கிறாருங்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. அது எனக்கு பெருமையா இருக்கு. அதே நேரம் இன்னும் கூடுதலா ஒரு பொறுப்பு இருக்கிறதையும் நான் எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறதையும் உணர்றேன். அதுல அவர் இதை தன்னுடைய ரசிகர்களுக்கு முன்னாடி பதிவு செய்ததன் வாயிலா என்னையும் எல்லாரையும் கவனிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதாவது அவர் கூறும்போது போர் வரும்போது கண்டிப்பாக நாம் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது அவர் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு அறிகுறி என்று தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல, அது மற்றவங்களுடைய கருத்து எப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்து, எங்க கட்சியினுடைய கருத்து ரஜினிகாந்த் அவர்களை நாங்க பெரிதும் மதிக்கிறோம், போற்றுறோம். எனக்கு எங்க ஐயா நடிகர் திலகம், எங்களுடைய மதிப்பிற்குரிய கலைஞர் ஐயா கமலஹாசன், அது மாதிரி ரஜினிகாந்த், இதெல்லாம் நாங்க பெரிதும் நேசிக்கிற திரைக்கலைஞர்கள். பெரிதா உங்களை மதிக்கிறோம், நாங்க கொண்டாடுறோம். ஆனா இந்த அரசியலுக்கு நீங்க சேவை செய்யுங்க, எங்க மக்களுக்கு சேவை செய்யுங்க. இப்ப எங்க ஐயா சகாயம் அவர்கள் மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் சேவை செய்யறாரு. அது மாதிரி நீங்க சேவை செய்யுங்க. ஆனா முதல்வரா இருந்து எங்களை ஆளணும்னு நீங்க நினைக்க கூடாது. இப்ப அது சரியா வராது. இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆளுகிற உரிமை இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணுல சேவை செய்யற உரிமை எனக்கு இருக்கு, அந்த மண்ணை ஆளுகிற உரிமை பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் இருக்குன்னு சொன்னாரு. அதை தான் நான் நினைவூட்ட விரும்புறேன். ஏன்னா இது பல 100 ஆண்டுகளா இந்த நிலமும் இனமும் சாராத தலைவர்கள் இந்த நிலத்தை ஆண்டு, அதனால நாங்க பெரிய பின்னடைவை வரலாற்றுல சந்திச்சிருக்கோம். அந்த பட்டுணர்வின் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு பேரெழுச்சியா இந்த நிலத்தை ஆளுகிற உரிமை எனக்கு வேணும்னு கேட்கிறேன். இது நான் ரொம்ப கடைசியா எழுப்புற உரிமை குரல். அவரவர் நிலத்தை அவரவர் தான் ஆள்றாங்க. அது அவரவர் வீட்டை அவரவர் வாழ்வது, அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வது என்பது அடிப்படை உரிமை. இப்ப நாங்க கேட்கறது எங்கள் தேசிய இனத்தின் இறையாண்மை உரிமை. நான் கேட்கறது என் நிலத்தை நானே ஆள்வது என்பது என் உரிமை. என் நிலத்தை வேற ஒரு ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையா வாழ தயாரா இல்ல. அதனால இந்த மண்ணை மக்களை எங்களவுக்கு உயிருக்கு மேல யாரும் நேசிக்க முடியாது. இப்ப அவர் சொல்லும் போது நான் என்னை தமிழராவே உணர்றேங்கிறாரு. அதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு பாக்குறேன், வரவேற்கிறேன். ஏன்னா இந்த நிலம் கால்டுவெல் போப்பையும் ஜி போப்பையும் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரையுமே தமிழரா போற்றி கொண்டாடுகிற ஏற்று கொண்டாடுகிற ஒரு தமிழ் சமூகம். இது காரணம் அதனுடைய பெருந்தன்மையும் பேரன்பும். அது மற்ற மொழிவழி தேசிய இனங்களுக்கு இல்ல. அந்த அடிப்படையில நான் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நான் மதிக்கிறேன். நீங்க வாங்க, தலைவரா இருங்க, எங்களுக்கு சேவை செய்யுங்க, இந்த மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. ஆனா அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்களே களத்துல நிக்கிறோம். உங்களை தூர இருந்து ரசிச்சவன் சிறு வயதிலிருந்து உங்க படங்களை பார்த்து உங்களை நேச்சங்கிற முறையில இந்த வேலை உங்களுக்கு சரிப்படாது. அது ரெண்டாவது, இது உங்களால அதை செய்ய முடியாது. இது நீங்களே சொன்ன மாதிரி பல முதலைகள் இருக்கிறது, ஒரு வேட்டை காடுது. வயதுல நீங்க என்னை விட ரொம்ப பெரியவர், நான் இதுல சின்ன பையனாலும் இந்த களத்துல நான் உங்களுக்கு மூத்தவன். அந்த அடிப்படையில சொல்றேன். இப்ப உங்க மாதிரி நான் நடிக்க முடியாது, ஆனா எங்களை மாதிரி நீங்க இங்க இருந்து போராட முடியாது, இந்த வேலையை நீங்க செய்ய முடியாது. அதனால நீங்க அதை செய்யுங்க. நீங்க இன்னும் நிறைய படங்கள் நடிங்க, நீங்க நிறைய புகழோடு வாழுங்க. அதுல நாங்க எந்த இதுல இல்லை.
இது நாங்க பெருந்தலைவர் காமராஜர், பெருமகன் கக்கன், பெருமகன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், பேரறிஞர் ஐயா ஜீவானந்தம், அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், மதிப்புக்குரிய பெருமகனங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், இப்படி தன்னலமற்ற தூய தலைவர்களின் பாதையில நாங்க பயணிக்க நினைக்கிறோம். வாழும் மனித புனிதரா இருக்கிற எங்க ஐயா நல்லகண்ணு போன்ற மிகப்பெரிய தலைவர்களினுடைய வழிகாட்டுதலை, அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி செய்யணும்னு நினைக்கிறோம். அதுல நீங்க தேவையில்லை, நீங்க என்ன செய்வீங்களோ அதை விட 1000 மடங்கு எங்க மக்களுக்கு நாங்க நல்லதை செய்வோம். அதான் நான் உங்களுக்கு அன்போட வேண்டிக்கிறது. இன்னொரு கருத்து அவர் தெரிவிக்கும் போது, தற்போது உள்ள அரசியல் சூழல் அடித்தளமானது சீர்கட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் காரணமாகவே போர் வரும்போது நான் இதில் குதிப்பேன் என்று தெரிவித்தார். அதை அவங்க சொல்றாங்க. இதை பல ஆண்டுகளா பதிவு செய்து கொண்டு வர்றவன் நாங்க வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, நான் சீர்திருத்தவாதி அல்ல, கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் அல்ல, அந்த கட்டடத்தை இடிச்சுட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் நாங்கன்னு பதிவு பண்ணிருக்கேன். நாங்க ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆள்களா வரல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதை அந்த கருத்தை அண்மையில நான் வேற ஒரு தளத்துல கேட்டது மதிப்பிற்குரிய நீதியரசர் மார்க்கண்டே கட்சி சொன்னாரு, இந்த சிஸ்டம் இஸ் ராங்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல கேட்கிறேன். ஏன்னா இந்த அமைப்பு தப்பா இருக்கு, இதனுடைய அடிப்படையே ஃபிளா இருக்கு, தவறா இருக்கு. அதாவது இந்த சிஸ்டம் ராங். ஒரே மாதிரி மண்ணு, ஒரே மாதிரி ஆச்சு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே செங்கல் தான் வரும். ஒன்னு அச்சை மாத்தணும், இல்ல மண்ணை மாத்தணும். இந்த நாட்டினுடைய தத்துவம் தப்பா இருக்கு. பொருளாதார கொள்கை, வர்த்தக கொள்கை, கல்விக் கொள்கை, நீர் மேலாண்மை கொள்கை, வெளியுறவு கொள்கை எல்லாமே தப்பா இருக்கு. அதை மாத்தணும். எல்லா தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கைகள், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்புங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். எல்லாமே பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்னா தனியார் முதலாளி, எந்த ஒரு முதலாளி தன் லாப தேவைக்கு வருவானா, நாட்டு மக்கள் சேவைக்கு வருவானாங்கிற கேள்வியில எல்லாமே செத்து போகுது. அப்ப அதனால இந்த அமைப்பு தப்பா இருக்கு. இப்ப மக்களாட்சியின் தலைவனை மக்களால் தேர்வு செய்ய முடியாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரச, ஜெயலலிதா அரச, அம்மையார் ஜெயலலிதா அரச அல்லது ஐயா கலைஞர் அரச, மக்களால் தேர்வு செய்யப்படாத மாநிலங்களவை உறுப்பினராக வந்த ஐயா பிரதமர் மன்மோகன் சிங்கும், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட அம்மையார் பிரதிபா பாட்டீலும் கலைச்சு விட்டுலாம். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகம் பாருங்க. மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்கு. இப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு. இப்ப நான் நீங்க ஊழல் செய்துட்டீங்க, நீங்க சரியில்லைன்னு உங்களை தோக்கடிச்சா, நீங்க உங்க கட்சி வேற ஒரு இடத்துல வென்றிருந்தா, நீங்க மாநிலங்களவை உறுப்பினராகி மந்திரி ஆயிரலாம்னா இந்த அமைப்பு மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? இப்ப அருண் ஜேட்லி ஐயா 1.5 லட்சம் ஓட்டுல தோத்துட்டாங்க வாக்குல. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய பதவியிலிருந்து நீதி அமைச்சரா இருந்து நாட்டை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்ல வர்ற கருத்து அவர் அரசியலுக்கு தொண்டாற்றலாம், ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தா இருக்கு. அதெல்லாமா அதை ஏற்போம். இப்ப இதெல்லாம் ஏற்போம் வந்தா நாங்க கடுமையா